சவுத் இந்தியாவிலேருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த ஒரு தடவை எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. இனிமே மிஸ் ஆகாம பாத்துக்கிறேன். நான் அடுத்த ஸ்கெட்ச்ல மிஸ் ஆகாம நான் பாத்துக்கிறேன். மிஸ் ஆகக்கூடாது, மிஸ்ஸே ஆகக்கூடாது. அவன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி அந்த சக்தி வேலு செத்தே ஆகும். அடா பாவீங்களா, அநியாயமா ஒரு நல்ல மனுஷனை கொல்லவா பாக்குறீங்க? இது ஒண்ணு கொஞ்சம் வருஷம் பகை இல்ல மாரிமுத்து, பல வருஷம் பகை. இந்த பகைக்கு பழி தீர்க்கணும்னு நான் வெறி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். சக்திவேலோட பொண்டாட்டி இருக்காளே ஜானகி, அந்த ஜானகிய நானு இந்த கையால தான் அவளை கொலை பண்ணி அந்த பழிய தூக்கி அவன் தங்கச்சி புருஷன் பன்னீர்செல்வத்து மேல பழிய தூக்கி போட்டேன். அவன் பொண்டாட்டி எப்படி துடி துடிச்சு என் கண்ணு முன்னாடி செத்தாலோ அதே மாதிரி அந்த சக்தி வேலு துடி துடிச்சு சாகுறத என் 2 கண்ணால நான் பார்க்கணும். அதுவும் அவன் பொண்ணு கண்மணி கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கத்தி குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்துல மிதக்கணும். டேய் இத பாரு, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு தெரியாது, ஆனா அந்த சக்தி வேலு சாகணும். ஏற்கனவே ஒரு வாட்டி சாப்பாட்டுல மருந்து கலந்து கொடுத்தேன், அதுலயும் அவன் தப்பிச்சிட்டான். டேய் இந்த வாட்டி அவன் தப்பிக்கவே கூடாது. இப்ப நீ பண்ண போற காரியத்துல அந்த சக்தி வேலு செத்துடணும். இது எல்லார்கிட்டையும் சொல்லி ஆகணும். இவனுங்களை விடக்கூடாது. டேய் டேய் விடுங்கடா. டேய் 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 விடுடா. விடுங்கடா. டேய் விடுங்கன்றல. விடுங்க. ஏண்டா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் அண்ணா இவன்ட்ட என்னென்ன பேச்சு போட்டலானே? ஏண்டா அநியாயமா அந்த நல்ல மனுஷனை கொல்ல பாக்குறீங்களா? டேய் இப்பவே அவர்கிட்ட போய் உங்க எல்லார பத்தி சொல்றேன்டா. டேய் தம்பி, கல்யாணத்துக்கு வந்தமா, நிச்சயதார்த்தத்தை பார்த்தோமா, நல்லா தின்னமான்னு போய்கிட்டே இருக்கணும். அண்ணாவசியமா இந்த மாதிரி பெரியவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. டேய் எதுடா தேவையில்லாத வேலை? டேய் உங்களை பத்தி தெரிஞ்சு நான் சொல்லாம இருந்ததா பாவம். டேய் இப்பவே போய் நான் சொல்றேன்டா. உங்க எல்லார பத்தியும் சொல்றேன்டா. டேய் மாரிமுத்து போறவன. சரி. டேய் டேய் டேய். டேய் மாரி அண்ணா, இவனை தூக்கி நம்ம ரூம்ல போடுறா. முதல்ல அந்த சக்திவேல் கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொடி பையனோட கதையை பார்ப்போம். சரிண்ணா. ஐயா ஐயா, இவன் சொல்றத நம்பாதீங்க. இவனுக்கு என் மேல என்ன கோவம்னு தெரியல, தேவையில்லாம என் மேல பழிய போடுறான் ஐயா. டேய் தேவையில்லாம ஏன்டா என் மேல அபாண்டமா பழிய போடுற? ஜானகி அம்மா என் கூட பிறந்த சகோதரி மாதிரிடா, அவங்கள போய் நான் கொல்லணும்னு நினைப்பேனாடா? டேய் டேய் டேய், நீ அந்த செல்வி பன்னீர்செல்வத்தோட கூலி ஆளு தானே? டேய் அவங்க சொல்லி தானே நீ இப்படி பேசுற? சொல்லு. டேய் ஐயா ராமர் மாதிரிடா, நான் அவரை காக்குற அனுமார் மாதிரிடா. டேய் எங்களையே பிரிக்க பிளான் பண்ணி கதையை கட்டிக்கிட்டு இருக்கியாடா? டேய் யாரா நீ? நீ எல்லாம் வந்து என்னையும் எங்க ஐயாவையும் பிரிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? டேய் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நானும் எங்க ஐயாவும் 30 வருஷம் பழக்கம்டா. டேய் நீ சொன்னா எங்க ஐயா நம்பிடுவாரா என்ன? எங்க ஐயாக்கு நான் பயங்கரமான விசுவாசிடா. நான் எப்படிப்பட்டவனு எங்க ஐயாவுக்கு தெரியும்டா. நீ எதையாவது சொல்லுவ, அத கேட்டுட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? டேய் 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 மாட்டிக்கிட்டீங்கன்னு ரொம்ப ஓவரா நடிச்சு மாட்டிக்காதீங்க. நடிக்கிறீங்கன்னு பச்சையா தெரியுது. ஐயா நான் சொல்றது பொய் இல்ல. இவர் மாரிமுத்துன்னு அவரோட கையாள் கிட்ட பேசுறத நான் கேட்டேன் ஐயா.
என்ன பார்த்ததும் இவங்க என்ன அடிச்சு பண்ண வீட்டுல மறைச்சு வச்சுட்டாங்க. நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துதான் இப்பதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ 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 ஐயோ, எப்படா இப்படி வாய்க்குசமா போய் சொல்ற? டேய், என்னடா சொல்ற? நானாடா உன்னை அடிச்சு பண்ண வீட்டுக்குள்ள பூட்டி வச்ச? டேய், என்னடா உளர்ற? நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஐயா, இவன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐயா. இது எல்லாத்துக்குமே காரணம் இதோ அந்த பன்னீர் செல்வமும் அந்த செல்வியும் தான். ஐயா, இந்த ஆளு பேசுனது மட்டும்தானே நான் கேட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நான் வீடியோ எடுத்தது இவனுக்கு தெரியாது. ஐயா, இப்ப நான் அந்த வீடியோவை காட்டுறேன், நீங்க எல்லாரும் பாருங்க. ஐயா, இது இல்லையா, ஏதோ கிராபிக்ஸ் மாதிரி தெரியுதுங்கய்யா. ஐயா, இப்பதான் நம்ம மூஞ்சி மாதிரியே நம்ம சோசியல் மீடியால ஏதோ என்னென்ன கர்மம் பண்றாங்கல்லையா. நான் பேசின மாதிரியே ஏதோ பண்ணிருக்காயா, அவனை நம்பாதீங்க. மிஸ்டர் உத்தமராஜன், நீங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி மேல பழி போடாதீங்க. நடிக்கிறீங்கன்னு பச்சையா தெரியுது. ஐயா, டேய், என் அம்மாவை கொன்னது நீதானடா? உன்னை என் கையாலே அடிச்சு கொல்றேன்டா. ஏய், எங்க அம்மாவை கொன்னது நீதானே? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் அத்தையே கொலை பண்ணிருப்பா. சரவணா, அவ்வளவு சரவணா, சொல்லு, இவனை கொல்லு சரவணா, கொல்லு. டேய், டேய், அம்மா பாசம் கிடைக்காம நானும் என் தங்கச்சியும் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம். சாவுடா. விடு, விடுப்பா, எடுத்துக்க. நீயாடா இப்படி பண்ண? நீயாடா இப்படி பண்ண? என்னால நம்பவே முடியல. என்னோட ஒட்டுமொத்த நம்பிக்கையா என் கூடவே இருந்தியே. நான் உன்னை அவ்வளோ நம்பினேனே. இப்படிடா என் ஜானகியை கொல்றதுக்கு உனக்கு மனசு வந்தது? ஜானகி உன்னை கூட பிறந்த சகோதரனா தானடா பார்த்தா. உனக்கு நான் என்னடா குறை வச்சேன்? என் குடும்பத்துல ஒருத்தரா தானே உன்னை நான் பழக விட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படா இப்படி ஒரு கொடூரமான பாவத்தை பண்ண நீ?